ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரை சூப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இதை சாப்பிட்றதுனால நிறைய பயன்கள் இருக்குது. அது பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ நான் அதை ரெடி பண்ண போகிறேன். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு அதையும் பார்ப்போம். வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். அதோட பூண்டு கொஞ்சம், மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், அப்போ கொஞ்சம் முருங்கைக்கீரையும், அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்கேங்க. கருவேப்பிலையும் உடம்புக்கு நல்லது, நம்ம கண்ணுக்கு நல்லது, முடி நல்லா கருப்பாக வரும், அதுக்காகவும் ரொம்ப நல்லதுங்க. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நச்சு லேசாக உரலில் போட்டு நச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இனி இதை ஏன்னு கேட்டால், இது கொஞ்சம் சாறு டக்குன்னு இறங்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இனி நம்ம தண்ணியை காய வச்சுருவோம். தண்ணியை காய வச்சு நல்லா தண்ணி கொதி வந்த உடனே இதில் ஒவ்வொரு பொருளாக சேர்ப்போம். சின்ன வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கு, சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போதே அதோட கலர் கொஞ்சம் நல்லா மாறி வருங்க. அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த பச்சை வாசனையும் போயிடும். ஜீரகத்தோட ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க, அப்படியே மணமாக இருக்கும். அது கொதிக்க கொதிக்க அந்த மணம் நல்லா மணக்குங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, அதோட மணமே ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. அந்த கலருமே, தண்ணியோட கலருமே மாறிக்கிட்டே வரும். ஒரு மெரூன் கலரில் மாறிட்டு வந்துடும். அப்போ நல்லா கொதித்த உடனே நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், கீரை அலசி வச்சுருக்கோம். கீரையும் போட போகிறோம். இதில் பாசிப்பருப்பு இருக்குது. பாசிப்பருப்பையும் நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். பாசிப்பருப்பும் நல்லா வேக விட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு வேணாம், இப்போ கீரையை போட்டு மட்டும் சூப்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா அலசிட்டு அதோட சேர்த்தோம்னா நல்லா கொதி வரும். நல்லா கொதி, இந்த பாருங்கள், இப்போ கொதி வந்துருச்சா, நல்லா எல்லா கலருமே இறங்கிருச்சு. இனி நம்ம கீரையை போட போகிறோம். கீரையை போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலராக வந்த உடனே அப்படியே இறக்கி பிள்ளைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. இதோட நன்மைகளையும் நான் என்னென்னு சொல்கிறேன். இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக. இதில் விட்டமின் ஏ, சி, இ, அப்புறம் கால்சியம் சத்து, இரும்பு சத்து, அப்புறம் அதை விட பொட்டாசியம் சத்து நிறைஞ்சு ரொம்ப சத்தான குடிநீருங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கண்டிப்பாக முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இரத்த சோகை உள்ளவங்களுக்கு அதை வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுதுங்க. இதில் கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப நல்லது. செரிமான சக்தி இருக்குந்தவங்க, செரிமானம் இல்லாமல் நிறைய பேர் வயசானவங்களாம் கஷ்டப்படுவாங்க. இதில் அந்த ஜீரகம், பூண்டு அதோட தன்மையினால் அது செரிமான சக்திக்கும் நல்லது. செரிமானம் இல்லாமல் மலச்சிக்கல்னாலே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, அதுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதய ஆரோக்கியத்திற்கும் இது உதவுதுங்க. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கறது முருங்கைக்கீரை சூப்பு. இந்த முருங்கைக்கீரை சூப் குடிக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள் நமக்கு இருக்குது. அப்புறம் நம்ம அதை குடித்த உடனே அதில் ஒரு புத்துணர்ச்சி, நமக்கே ஒரு புத்துணர்வாக சுறுசுறுப்பாக இருப்போம். சுறுசுறுப்பாக இருந்து நல்லா வேலை செய்யணும்னு தோணும். நமக்கு ஒரு சோம்பலாக இருப்போம். இதை ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே மூளை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை உணர்ந்திருக்கேன். இதை வாரத்தில் 2 தடவை 3 தடவை குடித்தோம்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். நான் இதை ஒரு சூப்பு வச்சுட்டேன்னா நான் காலையில் ஒரு தடவை, மதியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை அது கண்டிப்பாக குடிச்சிருவேங்க. பிள்ளைகளுக்கும் கொடுத்துருவேன். ஸ்கூல் விட்டு வந்தவுடனே சாயங்காலம் கொடுப்பேன், காலையில் ஒரு டம்ளர் கொடுத்துருவேங்க. ரொம்ப நல்லதுங்க. இதை பயன்படுத்தி யூஸ் பண்ணி பார்த்தா நான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. இதை இப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா